நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 6 வகையான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் காட்டுற எல்லா ரெசிபீஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான ரெசிபீஸ் தான். முதல்ல வெள்ளை பணியாரம், அப்பம், அதுக்கப்புறம் உத்தப்பம், அதோடு சேர்த்து ஒரு தக்காளி சட்னி. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கார வெண்பொங்கல் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணலாம், அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஆலு டிக்கி பர்கர் ரொம்ப சிம்பிளாக ஸ்நாக்ஸாக கூட குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் கொடுத்து விடலாம். அதுக்கப்புறம் கோதுமை ரவையில் பார்த்திங்கன்னா ஒரு இட்லியும் கொத்தவரங்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது. அதுக்கப்புறம் கார கொழுக்கட்டை அயன் கால்சியம் ரிச்சுன்னு சொல்லலாம், வெயிட் லாஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பிங்க் சாஸ் பாஸ்தா. முதல்ல பார்க்க போகிறது 3 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வெள்ளை பணியாரம், அப்பம், ஊத்தப்பம், தக்காளி சட்னி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. இது பார்த்திங்கன்னா கேரளா ஸ்பெஷல்னு சொல்லலாம். நல்லா உள்ள வெள்ளையாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது தேங்காய் பால் நம்ம போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை டின்னராக இருக்கட்டும், ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் மூணு விதமான ரெசிபி. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது அந்த பேட்டர் ஆட் பண்ணி நம்ம ஆப்பம் ஊற்றணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு நம்ம 2 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடணும். ஒரு 3 தடவை நல்லா கழுவலாம். ஸோ பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 3 to 4 hours ஊற வச்சிடலாம். நல்லா ஊறணும். இதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி ரைஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம தண்ணியை வடிச்சுக்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் ஊற வச்ச பச்சரிசி. இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அவல் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச அவல், அதுக்கப்புறம் குக்குடு ரைஸ் போட போகிறோம், தேங்காய் 1/2 கப். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேட்டராக அரைச்சிக்கணும். ரொம்ப ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். தோசை பேட்டர் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ சுகர் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இதில் நான் ஈஸ்ட்டு போடுறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸ்ட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபர்மெண்டேஷன் விடும்போது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும். ஒரு 7 மணி நேரம் விடும்போது இதில் ஈஸ்ட் போட்டிங்கன்னா அந்த பபிள்ஸ் நிறையா வரும். கொஞ்சம் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் சீக்கிரப்படுத்தும், அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். 7லேருந்து 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா பொங்கி வரும். நான் ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டேன் வார்மான பிளேஸில். இது பாருங்கள், நமக்கு அந்த பேட்டர் நல்லா நுரையா உப்பி வந்திருக்கு. ஈஸ்ட் வேணாம் அப்படிங்கிறவங்க கோகோனட் டெடின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபர்மெண்டட் கோகோனட் வாட்டர் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை தேங்காவை நீங்கள் வெட்டும்போது அதில் தண்ணி வரும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ஊற்றிடலாம். ஸோ பணியாரம் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அந்த பேட்டரை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா 2 பக்கம் சைடும் குக்காக வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இதே பார்த்திங்கன்னா வெள்ளை பணியாரம் செட்டிநாடு பண்ணுவாங்க. ஸோ அங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆயிலில் நம்ம அதை ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நல்லா உப்பி வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. வெள்ளை பணியாரங்கிறது அது ரொம்ப ப்ரௌன் ஆகாது. ஸோ பாருங்கள், இந்தளவுக்கு கூட ப்ரௌன் ஆகுது. நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சதுனால லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஸோ இது திருப்பிட்டு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா அந்த பேட்டரில் நல்லா குக் ஆகிடும். இதுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக நீங்கள் சால்னா, குருமா, அதுக்கப்புறம் சட்னி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். ஸோ செட்டிநாடு வெள்ளை பணியாரம் பச்சரிசியும் உளுந்தும் போட்டு பண்ணுவோம். நல்லா அரைச்சிட்டு டைரெக்டாக எண்ணெயில் குழியாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம், நெய் அப்பம் மாதிரி. ஸோ இதே மாதிரியே 2வது பேட்சையும் நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் அவல் ஆட் பண்ணியிருக்கேன். அவல் ஆப்ஷனல் தான், நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அவல் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வேக வச்ச அரிசி, அதாவது லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. 1/2 கப்லேருந்து 1 கப் ஆக்கிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணலாம். மெயினானது பச்சரிசி. ஸோ இதுவுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தாளிச்சூட்டும் பண்ணலாம்.
அதாவது கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட் எல்லாம் போட்டு தாளிச்சும் பண்ணலாம். ஸோ இது 2 நாளைக்கு இந்த பேட்டர் வந்து கெட்டு போகாது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அதாவது வேக வச்சு எடுத்துட்டோம். ரொம்ப அருமையாக, ரொம்ப சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கும். இதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதே பேட்டரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது வெள்ளை அப்பம் பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே, ஃபஸ்ட் டே எப்படி வேணாலும் பண்ணலாம். ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஸோ முதல்ல அந்த ஆப்பசட்டியை ரெடி பண்ணிக்கணும். இது வந்து நான் அயன் கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கேஸ்ட் அயன், நீங்கள் வந்து நான்ஸ்டிக் கூட இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வெள்ளையப்பத்துக்கு இப்படி ஊற்றிட்டு இமீடியட்டாக நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸோ அது கையில் வந்து அப்படி பண்ணும்போது வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இதில் ஆயில் ஊற்றணும், அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. கேஸ்ட் அயனை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சீசனிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும் ஆயில் ஊற்றி. ஸோ ஒரு முதல்ல 2-3 வராமல் இருக்கும், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள், இப்படி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஊற்றிட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து எக்கு கூட ஊற்றி முட்டை அப்பம் மாதிரி கூட பண்ணலாம். மசாலா அப்பம், ராகி போட்டிங்கன்னா ராகி அப்பம் ஆகிடும். ஸோ இப்படி வந்து நீங்கள் கத்தியில் வந்து ஓரத்தில் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். நமக்கு நல்லா கிறிஸ்பியாக, நமக்கு அந்த கோல்டன் ப்ரௌனாக நமக்கு அப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், இப்படி எடுத்ததுக்கப்புறம் எட்ஜஸ் எல்லாம் நம்ம டைரெக்டாக கையிலேயே எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் தோசை கரண்டியெல்லாம் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சில டைமில் வராமல் இருக்கும். ஸோ ஷார்ப்பானது ஏதாவது ஒன்று பணியாரம் கம்பி கூட நீங்கள் வச்சு எடுக்கலாம். ஸோ அதே மாதிரியே ரெண்டாவதும் இது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்லா சுற்றி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஆயில் ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோன்னா ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து மீடியம், லோ டு மீடியமில் வச்சுருங்க. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். இல்லை ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆப்பம் ஊற்றிட்டு அது ரெடியானதுக்கப்புறம் மூடி 1 நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா சைடில் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அதே வந்து அந்த பேன்லேருந்து உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம். இப்போது ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இதையும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையப்பம் தான் சொல்லுவோம். இதை ஊற்றி மூடி வச்சுட்டு இதையும் நம்ம எண்ணெய் ஊற்றி திரும்ப மூடி வச்சு 2 பக்கம் வேக வச்சிடலாம். இல்லை ஒரு பக்கமே வேக வச்சா கூட ஓகே. ஸோ ரொம்ப ஸ்பாஞ்சியான நமக்கு எல்லா ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சட்னிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, 2 வெங்காயம் போட்டுக்கலாம், கறிவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 இல்லைன்னா 3, 4 அப்படி கூட போட்டுக்கலாம். மிளகாய் சட்னி அப்படிங்கும்போது சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு புளி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. இப்படி பண்ணிட்டீங்கன்னா 2 days வரைக்குமே இந்த சட்னி வந்து கெட்டு போகாது. தக்காளி ஒரு 5லிருந்து 6. இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து ஸ்டீம்டு சேனலில் சால்னா கூட போட்டிருக்கேன், எம்டி சால்னா. நீங்கள் அதை கூட பார்த்து வச்சுக்கலாம். சால்னா, குருமா அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஆலு டிக்கி பர்கர் குழந்தைகளுக்காக. ரொம்ப ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ, லஞ்சாவோ, டின்னராவோ எடுத்துக்கலாம். இல்லை ஸ்கூலில் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ அதுக்கு ஆயில் ஊற்றிட்டு க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக், ஆனியன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். அதாவது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு, பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ரோஸ்டட் கியூமின் பவுடர், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி, கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம லைட்டாக மட்டும் வதக்கிட்டு 3 வேக வச்ச உருளைக்கிழங்க போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும், லோ ஃப்ளேமில். இப்போது கொத்தமல்லி போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர், மைதா இது நீங்கள் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா போக போட்டுக்கலாம். அவல், நான் பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது கொஞ்ச நேரம் விட்டுறலாம், ஆறட்டும். இதுக்கப்புறம் பேட்டருக்காக மைதா, கார்ன்ஃப்ளவர், உப்பு போட்டுட்டு இது நல்லா ஓரளவுக்கு ஸ்லைட்லி திக்கான பேட்டரை நம்ம பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த டிக்கி வந்து நல்லா கோட் பண்ணதைய.
கோட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப தின்னாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஆறிடுச்சு. நமக்கு ஆறினதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி இருக்கும். நான் எடுத்துருக்கிறது 3 உருளைக்கிழங்கு, அதனால் நமக்கு வந்து 3 டிக்கி தான் வரும், அதாவது ஒரு கட்லெட் மாதிரி வரும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதை கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1 வீக் கூட நீங்கள் வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து வச்சுக்கலாம், ஒரு ஜிப்லாக் பவுச்சில் போட்டுட்டு. இப்போது நம்ம இதையே இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் டிப் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணணும். இதையும் கோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல ஜிப்லாக் பவுச்சில் போட்டுட்டு நீங்கள் 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து கெட்டு போகாது. அது ஃப்ரீசரில் தான் வைக்கணும், நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஸோ தேவைப்படும் போது பர்கர் செய்யும்போது நீங்கள் இதை எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா மயோனைஸ் சாஸ்க்காக மயோனைஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், நீங்கள் வந்து மஸ்டர்ட் சாஸ் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மயோனைஸ் வந்து ப்ரெட் மேலே தடவிட்டு அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் கூட மேலே வந்து பண்ணிடலாம், மேலே ப்ரெட் மேலே தடவிடலாம், அதாவது ஒரு பன் மேலே. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து வேணானாலும் நீங்கள் விட்டுல, பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா, ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஆயிலில் போட்டுட்டு, நல்லா சூடான ஆயிலில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணுறேன். ஒரு சிலர் இந்த ஆலு டிக்கி பர்கரில் அவுல் ஆட் பண்ணுறாங்க. அது எதுக்காக அப்படின்னா வந்து இது வந்து எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டிருக்கனால எனக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ ப்ரெட் எடுத்துக்கலாம், நல்லா சாஃப்டான பன்னு. இதுக்கப்புறம் இதை வந்து டோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ பட்டர் போட்டோ, ஆயில் போட்டோ, நெய் போட்டோ டோஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மயோ சாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது, அதாவது டொமேட்டோ, சில்லி இதெல்லாம் போட்டு, அப்புறம் அந்த ஆலு டிக்கி, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சாஸ் வந்து போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா, உங்கள்கிட்ட ஆனியன் இருந்தனாலும் சரி, டொமேட்டோ, கியூக்யூம்பர் இருந்ததுன்னா, கேப்சிகம், சீஸ் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த க்ரீன் சில்லி சாஸை இன்னொரு ப்ரெட் மேலே தடவிட்டு பன்னு மேலே நம்ம வச்சிடலாம். இதை வந்து க்ரில்லும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக அப்படியாகவும் சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரியே நான் 2வது எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து மல்டிக்ரெயின் ப்ரெட்டை கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை பண்ணும்போது கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூடாக இருக்கும். நான் இது வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதிலேயே வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா சீஸ் வந்து பர்ஃபெக்டாக மெல்ட் ஆகிடும். ஸோ அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், அதே மாதிரியே முதல்ல மயோ போடுறோம், மயோ சாஸ். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கிறிஸ்பியான டிக்கி, அதுக்கு மேலே கொஞ்சம் சாஸ், அதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன் ஸ்லைசஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ வைக்கிறோம், தக்காளி வைக்கிறோம். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தின்னாகவே நீங்கள் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வைக்கலாம், அதுக்கப்புறம் சீஸ். ஸோ இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மேக்ஸிமமே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் எந்த டிக்கியாக இருந்தாலும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். சிக் பீஸ் எடுத்துக்கலாம், ராஜ்மா எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான காரப்பொங்கல், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம், ஒரு 1.5 கப் பச்சரிசி. இதுக்கப்புறமா பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இதை வந்து 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். மாவு பச்சரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை தண்ணியை ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 6 கப் தண்ணி, 6லேருந்து நீங்கள் 7 கப் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 6 கப் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கடைசியாக வந்து ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது தேவையான அளவு உப்பு, ஒரு நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுடலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வெந்துடும். ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே பூ மாதிரி இருக்குது. ஸோ இதே கூட போதும் உங்களுக்கு. நமக்கு பொங்கல் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நல்லா அந்த வரவரன்னு இருக்கக்கூடாது, ஸோ ட்ரையாக இருக்கக்கூடாது. அதுக்காக நான் ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன் 1 கப்பு. நீங்கள் வந்து ஹாட் வாட்டரோ இல்லை ஹாட் மில்க்கோ ஊற்றலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் நெய் போட்டிருக்கேன். அந்த தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு.
அந்த ரைஸ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி பொங்கலுக்கு. நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றலைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். சீசனிக்காக நான் ஆயிலும் நெய்யும் போட்டுட்டு ஜீரகம், மிளகு, முந்திரி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தாளிச்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம பொங்கலில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஆயிலையே ஊற்றிருக்கேன். ஆயில் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகிடும், அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ அப்படியே எடுத்தால் விழும். நான் எக்ஸ்ட்ரா கீ வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு ஃப்ளேவருக்காக. நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லைனா ஆப்ஷனல் தான், அப்படியே விட்டுடலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், உப்பு, பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசனிங் வந்து தேவையில்லை, தாளித்து கொட்டுறது. இது பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன். ஸோ இதனோட தேவையான பொருட்கள் பின்னாடி கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயே கருப்பட்டி பொங்கல், வெள்ளை பொங்கல் எல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பிங்க் சாஸ் பாஸ்தா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே பண்ணலாம். எப்படி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக க்ரீமியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. இதுக்கு முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் 1 கப் பாஸ்தா. நம்ம வந்து குறைவான அமௌண்ட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஃபேமிலியில் 3 பேர் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகணும். அதாவது ஒரு 95% குக் ஆகிட்டால் நீங்கள் வந்து தண்ணியை வடிச்சிடலாம். இதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் ஊற்றிடலாம் 2 டேபிள் ஸ்பூன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா சாஃப்டாக வரைக்கும் இதை வதக்கணும். ஸோ நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கவலைப்பட வேணாம். ஃப்ளேவர் இல்லாத ஏதாவது ஒரு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் கூட நம்ம போட்டுக்கலாம். இதுக்காக நீங்கள் கோகனட் ஆயிலெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போது கேப்சிகம், உங்கள்கிட்ட கேப்சிகம், கேரட் நீங்கள் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு பாஸ்தா சீசனிங். ஸோ நான் வந்து பீஸா பாட்டிலில் போட்டு வச்சுருக்கனால நீங்கள் குழப்பிக்க வேணாம். இப்போ வந்து நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். அதாவது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் போடும்போது தான் வந்து அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எதுவுமே போடலை அப்படின்னா அந்த பாஸ்தா வந்து குழந்தைகளுக்கு உண்மையாகவே பிடிக்காது. ஸோ அதனால தான் பாஸ்தா சீசனிங், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த பூண்டு, வெங்காயம், கேப்சிகம் இதெல்லாம் வந்து நம்ம போடுறோம். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 க்யூப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா இல்லை கோதுமை மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். கோதுமை மாவு போட்டாலும் உங்களுக்கு ஃப்ளேவர் மாறாது. பட் ஆனால் என்னென்னா அந்த பாஸ்தாவோட க்ரீம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து எல்லோயிஷ் ஆகும், அதாவது ப்ரௌன் எல்லோ மாதிரி. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சாவே ஓகே. இது வந்து கலரெல்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இதில் என்ன பண்ணலான்னா அந்த பால் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஒரு 300 ml பால். நீங்கள் வந்து ஒரே அடியாக ஊற்றிட்டிங்கனாலும் என்னாகும் அப்படின்னா கட்டி ஆகிடும், அந்த லம்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம 300 ml பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி இதில் மிக்ஸ் பண்ண முடியலன்னா விஸ்க் இருக்கும். அதாவது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரியே நான்ஸ்டிக்கில் விஸ்கில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த லம்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ முக்கியமானது இது மட்டும்தான், லம்ஸ் இருக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் திக்காகணும், அவ்வளோதான். ஸோ 300 ml 350 ml நம்ம பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் பால் பாதி இல்லை தண்ணி பாதி, வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறப்ப நீங்கள் அப்படி கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, டேஸ்ட் மாறாது. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குது, நல்ல ஒரு க்ரீமியாக வந்துருச்சு நமக்கு. ஸோ எல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் மைதாலாம் போடுறாங்க, பட் உங்களுக்கு அவ்வளோலாம் தேவையில்லை, ஏன்னா ஒரே கப் பாஸ்தா தான். ஸோ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் ஓகே. இதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது திக்காகி ஹல்வா மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி வேண்டாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்ச பாஸ்தா இதை வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ பாருங்கள், இதோடு சேர்ந்து இன்னும் நல்லா திக்காகும். இப்போ இப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷத்தில் நல்லா திக்காகிடும். இப்போது தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி பாஸ்தா சீசனிங், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிங்க் சாஸ் பாஸ்தாங்கனால டொமேட்டோ சாஸ், சீஸ், க்ரீம் போட்டுக்கலாம்.
க்ரீம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க, ஒன்றும் டேஸ்ட் எல்லாம் மாறாது. இது போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சீஸ் எல்லாம் நல்லா உருகிடும். இந்த டைமில் உங்களுக்கு சாஸ், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது, அந்த கலர் வரலன்னா டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா, நோ ப்ராப்ளம். பாருங்கள், இது நல்லா திக்காக வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப ஓவராக வந்து குக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவரும் மாறிடும், அதே மாதிரி அது திக்காகிடும், ரொம்ப திக்காகிடும். நமக்கு அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வேணும். அந்த க்ரீம் வந்து அப்படியே இருக்கணும், அது வந்து வறண்டு போயிடக்கூடாது. இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து ஆனியன் இதெல்லாம் போட்டுக்கிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கூட மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சீஸ் அதிகமாக சாப்பிட்ற விரும்புகிற குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா சீஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 ஸ்லைஸ் கூட போட்டுக்கலாம். மொசரெல்லாவாக இருக்கட்டும், எந்த சீஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பிங்க் சாஸ் பாஸ்தா நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறத விட நிறைய ஃப்ளேவரோடு இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் சம்பா கோதுமை ரவை இட்லி, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் சாம்பார். ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். சம்பா கோதுமை ரவா இட்லி, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் சாம்பார் எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம். சம்பா கோதுமை ரவையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹார்டாக இருக்காது, நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு 1/2 கப் நம்ம சம்பா கோதுமை ரவை எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ரவை ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம், அதாவது ஒயிட் ரவை. இதை வந்து 2-3 நிமிஷம் நல்லா வறுக்கணும். இதுக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ வந்து தேவை கிடையாது, ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் உப்பு போட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் ஆட் பண்ணணும். தயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/4 கப். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் ஆட் பண்ணும்போது நமக்கு நல்லா ஆறி இருக்கணும், இல்லைனா தயிர் வந்து பிரிஞ்சிடும். இதிலே நீங்கள் தாளித்து விட்டும் பண்ணலாம், அது வந்து ரொம்ப ஈஸியானது கூட. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் தண்ணி. ஒரு தோசை பேட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். தோசை மாவுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் மூடி ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவையெல்லாம் நல்லா சாஃப்டாகும். ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ எப்போவுமே இட்லி சாப்பிட்றத விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஈனவும் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக பொங்கி வந்துடும். ஸோ நீங்கள் பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே போடாமையும் நீங்கள் வந்து பண்ணலாம். பட் ஈனோ போடும்போது அந்த இட்லி நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து அது நல்லா உப்பி வரும் இந்த பேட்டர். ஸோ நீங்கள் சீசனிங் ஆட் பண்ணியும் பண்ணலாம், கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டும் பண்ணலாம், கேரட் இதெல்லாம். இப்போ நம்ம நல்லெண்ணெயை இட்லி பிளேட்டில் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதில் அந்த பேட்டர் ஊற்றுறோம். ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆவியில் வேக வச்சிடலாம், அதாவது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் தோக்கலா மாதிரி ஒரு நல்ல ரவுண்டு மோல்டில் ஊற்றி வேக வச்சு பண்ணிங்கனாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அப்படியும் சாப்பிட்லாம். இல்லை ஒரு கட்டோரி பவுல் இருந்ததுன்னா அதுலேயும் நம்ம ஊற்றி நம்ம இது மாதிரி ரெடி பண்ணலாம், கிளாஸில் ஊற்றி பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் மட்டும் போதும், ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரவா இட்லி பண்ணுற மாதிரியே தான் 5 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா அது நல்லா செட் ஆகியும் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ எடுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி, மிளகாய் சட்னி, தக்காளி சட்னி, நார்மல் கோகோனட் சட்னி, சாம்பார் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கொத்தவரங்காய் சாம்பார் வைக்கலான்ட்ருக்கேன், அதுவும் 1 பாட்டில். ஸோ நம்மகிட்ட இதையும் வந்து அரைச்சி பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இருக்கிற பொடி வகைகளை வச்சு நான் வந்து பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். ஸோ இதை பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. உங்களுக்கு கையில் எடுத்தாவே அப்படியே வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரத்துக்கு அந்த மிருதுவான அந்த தன்மை வந்து இதில் போகாது. ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொத்தவரங்காய் சாம்பார். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இதை நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இது வறுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா வெங்காயம், சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ போட்டுட்டு பூண்டு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் எது வேணாலும் போட்டுக்கலாம். பூண்டு எல்லாமே ஆப்ஷனல் தான். பூண்டு போட்டோம் அப்படின்னா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது கூட. அது பிடிக்காதவங்க பெருங்காயம் மட்டுமே போட்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஃபெனுக்ரீக் பவுடர் போடுறேன், அதாவது வெந்தயப்பொடி. வெந்தயப்பொடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு தக்காளி. ஒரு தக்காளி போட்டால் ரொம்ப போதுமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து புளி வந்து நான் இதில் ஊற்ற போகிறேன். ஒரு இன்ச்சு புளியை நல்லா சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அந்த ஜூஸ் வந்துடும். நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப புளிப்பு தேவையில்லை, ஒரு தக்காளி போதும். இப்போ கொத்தவரங்காய் ஒரு 150 கிராம் கொத்தவரங்காய் இதுக்கு இருந்தால் போதுமானது. நீங்கள் எல்லா வெஜிடபிள் கூட எல்லாம் பண்ணலாம், ஆட் பண்ணலாம். இதோட கேரட் ஆட் பண்ணலாம், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம், கத்திரிக்காய் ஆட் பண்ணலாம், பரங்கிக்காய் ஆட் பண்ணலாம், வெண்பூசணி. ஸோ உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் சிம்பிளாக கொத்தவரங்காய் மட்டும் போடுறேன். இதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டுட்டு உப்பு, பெருங்காயம் போட்டுட்டு இப்போது துவரம்பருப்பு ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். இந்த துவரப்பருப்போட சேர்த்தியே நம்ம வந்து மூங் தாலும் போட்டுக்கலாம், அதாவது பாசிப்பருப்பும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டால் அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை கொடுக்கும். இதை நல்லா வறுக்கணும். நான் ஏற்கனவே துவரம்பருப்பை நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ போட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றலாம். இது நல்லா பாயில் ஆகணும். ஸோ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மசூர் தாலில் பண்ணலாம், சனா தாலில் பண்ணலாம். இப்போது உப்பு தேவையான அளவு போட்டுட்டு சாம்பார் பவுடர், இது ஹோம்மேட் சாம்பார் பவுடர். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் நான் அதிலே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் பண்ணும்போது அப்படியே போட்டுடலாம். இப்போது ஒரு 1/4 கப் அந்த புளி தண்ணி, இது ரொம்ப முக்கியம். ஒரு 2 நாளைக்கு வச்சுருந்தாலும் 3 நாளைக்கு வச்சுருந்தாலும் இந்த சாம்பார் கெட்டு போகாது. மேக்ஸிமம் ஒரே நாள் யூஸ் பண்ணிடணும். நான் ஒர்க் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு இப்படி வந்து ஸ்டோர் பண்ணணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், புளி ஊற்றிட்டு. இது ஓப்பன்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ 4 விசில் விட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக துவரம்பருப்பெல்லாம் வெந்துடும். இது பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும் எல்லாம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம். ஸ்டீமை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். ஸோ எங்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் இப்போ போடலை. நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுங்க, ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரவா இட்லியோட சர்வ் பண்ணலாம். இட்லி, தோசை, பணியாரம் இதோட வேணாலும் பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் நான் வீடியோவோட ஃபஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன், கடைசியிலையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி வச்சிங்கன்னா சாம்பார் வந்து வீடே மணக்கும், அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அயன், கால்சியம் ரிச்சான ஒரு ராகி கார கொழுக்கட்டை. சிம்பிளான ராகி கார கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. பர்ஃபெக்டான 10 மினிட்ஸ் வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வந்து வதக்கணும். ஸோ இதை தாளித்து தான் நம்ம ராகி மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெருங்காயம், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும். அதாவது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம், வேக வைக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா இதில் நீங்கள் கேரட் போட்டுக்கலாம், கேப்சிகம் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கலாம். வதக்கினதை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக எடுத்து மாவில் போட போகிறோம். இப்போ 1 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம், உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் நம்ம அந்த தாளித்து வச்சதை நம்ம இதில் போடுறோம். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டும் பண்ணலாம். இதில் கொத்தமல்லி, தேங்காய் இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது செய்கிறதுக்கு மேக்ஸிமமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் வேக வச்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ், 8 to 10 மினிட்ஸில் நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம். இதிலே நீங்கள் மணி கொழுக்கட்டையும் பண்ணலாம். ஸோ இதே மாவை நீங்கள் வந்து தட்டி அடை மாதிரியும் பண்ணலாம். ஸோ அதையும் நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி டோ இருக்கணும். ஸோ சப்பாத்தி டோ அளவுக்கு வந்து நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை.
இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துகிட்டு நம்ம கையில் வச்சுட்டு நல்லா வந்து அமுத்தினோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர்ஸ் மாதிரியே வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த ராகி கொழுக்கட்டை இதில் போட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸ்டிக்கியாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், இட்லி பொடி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னி, மிளகாய் சட்னி, வெங்காய சட்னி இதோட வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது எவ்வளோ நேரம் இருந்தாலும் கெட்டு போகாது. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் இருக்குது.